ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பச்சை மாங்காய் வச்சு பருப்பு கடைகள் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. இடையில இடையில சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த பருப்பு ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுத்துருக்கிறேன். அது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 200 கிராம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த பருப்பு கூட மஞ்சள் தூள், ஜீரகம், வெந்தயம்லாம் சேர்க்கறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்போ பருப்பு வேக வச்சாலும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு வேக வைங்க. ரொம்ப நேரம் கெட்டு போகாமலும் இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பருப்பு வேகும் போது நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். மாங்காய் போடுறதுனால தக்காளி வந்து ஒன்றே ஒன்று தான் போடுறேன். அப்படியே போட்டுக்கோங்க, கட் பண்ணலாம் வேண்டாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதையும் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு சாப்பிட்றதுக்கு. நான் இது கூட 2 கேரட் போடுறேன். கேரட் பொரியல்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பருப்புக்கு. சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கடைய தான் போகுது. நல்லா வேக வச்சுட்டு கடையிறனால எப்படி வேணுமோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது பெருசு பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். கேரட் போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் கேரட்டோட சேரும்போது சூப்பராக இருக்கும் பருப்பு கடைஞ்சி சாப்பிடும்போது. சாம்பார் பொடியெல்லாம் எதுவும் போட வேண்டாம். பருப்பு மட்டும்தான் போட்டு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். இதோட ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயமே ஒரு வெங்காயம் பெருசாக போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டால் போதும். நல்லா வேக வச்சுட்டு கடையை தான் போடுறோம் நம்ம. அதுதான். இதோட கொஞ்சம் ஒரு 7-8 பூண்டு பல் உரிச்சு வச்சிருக்கிறேன். 10 பல் கூட போட்டுக்கோங்க. கேஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த துவரம்பருப்பு போடுறதுனால பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மத்து போட்டு கடைங்க. மேஷர் வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் கடைஞ்சி எடுத்துடலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. பூண்டு பெருங்காயெல்லாம் சேரும்போது பருப்பு போய் நல்ல வாசனையாக இருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு இப்படி பருப்பு வச்சு மாங்காய் சீசன் இல்லையா, மாங்காய் போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா சூடோடையே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இருக்கட்டும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பாதி மாங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டால் போதும்.
ஃபுல்லாக போட்டால் ரொம்ப புளிப்பாயிரும். ஒரு பாதி மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன். தோல்லாம் நல்லா சீவிட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே சேர்த்துடலாம் அதை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு கெட்டியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. மாங்காவும் நல்லா வெந்துடும். ஒரே ஒரு விசில் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஒரு விசில் போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அதான் விசில் வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாங்காய்லாம் நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு. மாங்காய் பருப்பு கடையில் அல்லது மாங்காய் சேர்க்கறனால நல்லா டேஸ்டாக இருக்கும் பருப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோதான் போட்டு தாளிக்க போகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து பருப்பில் ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் பருப்பு கடையில் கொஞ்சம் கொத்தமல்லி விருப்பப்பட்டா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் போட்டு செய்கிற பருப்பு கடையில் வந்து நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு 2 அப்பளம் வச்சுக்கோங்க. வீட்டில் என்ன பொரியலோ அவியலோ உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுவும் தொட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பருப்பு கடையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.